ஹே மதி, வா இப்பவே போய் பேசலாம். இல்லடி வேண்டாம், அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட கடவுளே, மகிழினிய லவ் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தா அம்மா மகிழினி மதி அழகி 2 பேரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு மகிழினி மேல தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. இப்ப எப்படி அம்மா கிட்ட அவளை பத்தி சொல்ல முடியும்? அம்மா, அவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுமா. அவங்க அப்படியெல்லாம் தப்பா பேசியிருக்க மாட்டாங்கம்மா. பாத்தீங்களா அத்தை, ஆதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அந்த அளவுக்கு ஆதி அவளுங்க மாத்தி வச்சிருக்காளுங்க. ஆதியை என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறப்போ என் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு அத்தை. ஆதி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல. நான் இப்பவே ஒரு அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்க அத்தை. ஸ்வேதா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஆதி, என் அண்ணன் பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். என் கண்ணு முன்னாடி இவ இப்படி அழறத பாக்கும்போது என்னால தாங்கிக்க முடியலடா. இவளை கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு என் அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்க நான் காப்பாத்த வேண்டாமாடா? வாக்கு தவறுனா என் அண்ணன் என்ன மன்னிப்பாரா ஆதி? ஐயோ கடவுளே, நான் என் பிள்ளைக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே அவங்க. டே ஆதி, சொல்லுடா, நான் உனக்கு கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா? சொல்லுடா, நான் உன்னை கட்டாயப்படுத்தி தான் ஸ்வேதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா? சொல்ல ஆதி. ஏண்டா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? என்னடா பேசாம கல்ல மாதிரி நிக்கிற? சொல்ல, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லம்மா, நீங்க என்ன கட்டாயெல்லாம் படுத்தலம்மா.